எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2196வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவ திட்டத்தின்படி தேவ அன்போடு செய்யப்பட கிடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயேசுவுக்கு நேராய் வரும்படியாக ஜெபிப்போம். தேவன் அவர்களையும் நேசிக்கிறார். உங்கள் குடும்பத்திலே தெரிந்தவர்கள் யாராவது ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி இருந்தால் அவர்கள் மறுபடியும் தேவனுடைய அன்பிலே வரும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே பாடுகளிலும் அவர் தேவ குமாரனாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது 100க்கு 100 மனிதனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில பாடுகளுக்குட்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் அவரை பாடுகளுக்குட்படுத்தும் போது அவர் சத்தமிடவில்லை. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஒரு முறை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே உங்கள் வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். இந்த நாளுக்குரிய காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பாடுகள் வந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம மறுதளிச்சிடுறோம். ஏன் தான் இப்படி கஷ்டமோ சொல்லிடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவிய சரிதையில பாருங்க, அவர் பாடுகளை படுகிறார். எதுக்கு பாடுகளை பட்டார்? நமக்காகத்தான், நாம் செஞ்ச பாவத்துக்காகத்தான். அந்த பாடுகளிலும் தேவ சுத்தம் விளங்கும்படியாக அவர் இருக்கிறார். ஆகவே தான் தன்னுடைய சந்ததிகளை கண்டு சொல்கிறார், நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நான் இந்த பாடுகள்ல சென்று கொண்டிருப்பது கர்த்தருடைய சுத்தம் அப்படிங்கிறார். நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? பாடுகள்ல வாயை திறக்காம இருக்க முடியுமா? ஆனா அவர் வாயை திறக்கவே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா நீங்க முறுமுறுத்திருந்தா, உங்க வாழ்க்கையை குறித்து இப்படி கஷ்டங்கள் வருகிறேன்னு சொல்லி புலம்பி இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவாங்க. ஏன் தெரியுமா? அவர் அப்படி பாடுபட போய் தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு நேராய் சென்று கொண்டு இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நிதானித்து பார்ப்போம். பாடுகள்ல கஷ்டங்கள்ல முறுமுறுக்கிறோமா, புலம்புறோமா, கடினமா பேசிடுறோமா? யோசிங்க. அதே போல பாடுகள் குட்படுத்தும் போது தேவ குமாரனாய் இருந்த இயேசு, நீங்களும் நானும் பாடுகளிலும் கஷ்டத்திலும் தேவ பிள்ளையாய் இருக்கணும் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். நாங்களும் எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள் மத்தியில ஆண்டவரே தேவனுடைய பிள்ளை என்பதை நாங்கள் விளங்க செய்வதற்கு ஏதுவாய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. குறிப்பாக இந்த நாள்ல பாடு மரணங்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் ஆண்டவர் ஸ்தோத்திர வாழ்க்கையில வருகின்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள, ஆண்டவருக்கு சித்தமில்லாத எதுவும் என் வாழ்க்கையில நடக்காது, இதுவும் தேவ சித்தமே என்று நினைத்து வாழ உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுக்கு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார்.
ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை